ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காணக்கூடிய தாவரத்தின் பெயர் புனைமரம் என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒரு வெப்பமண்டல தாவரம். இதனுடைய உயரம் சுமார் 10 அடி முதல் 20 அடி உயரம் வரை வளரக்கூடிய தாவரம். இதனுடைய மருத்துவ பயன் அதிகமாக உள்ளன. இவற்றின் இலையோட பயன் முதல்ல பார்ப்போம். இந்த இலைகள் காற்றில் உள்ள மாசுக்களை நீக்கி அதிகமான அளவு ஆக்சிஜனை நமக்கு வெளியிடுகின்றன. மற்றும் இந்த இலைகள் சித்த மருத்துவங்களில் காயங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து இதில் பார்க்கக்கூடிய வெளிர் நில பூக்கள், இந்த பாருங்க, வெளிர் நில பூக்கள் இவை இருமல், சளி ஆகியவற்றிற்கு மருந்தாக சித்த மருத்துவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து காய், இதை பாருங்க, புனை மரத்தின் காய். இந்த காய், அதில் உள்ள விதைகள், நம்முடைய இந்த காய் எண்ணெய் எடுக்கப்படுகின்றன. புனை மரத்திலிருந்து விதை எடுத்து எண்ணெய் எடுக்கப்படுகின்றன. இந்த எண்ணெய் எடுத்து நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய இந்த மூட்டு வலி, நரம்பு வலி ஆகியவற்றுக்கு இவை ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. நாம் இந்த புனை மரத்தை எண்ணெய் எடுத்து அந்த விதைகளில் எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை எங்கு நமக்கு மூட்டு வலி இல்லை நரம்புகளில் உள்பகுதியில் வலி இருக்கும் போது அதை போட்டு சூடு பறக்க தேய்ச்சோம்னா நமக்கு விரைவில் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த ஆயில், இந்த புனைமரத்து ஆயிலிருந்து அழகு சாதனமாக சோப்பு மற்றும் அழகு சாதன பொருட்கள் அனைத்தும் செய்வதற்காக இந்த புனை மரத்துடைய விதைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு அழகு தாவரமாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பூக்கள் மனம் நிறைந்ததாக காணப்படுகின்றன. இவை பெரும்பாலும் எங்கு வளர்க்கப்படுகிறது என்றால் பூங்காக்களில் அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. சாலை ஓரங்கள் அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. கிராமப்புறங்களில் பெரும்பாலும் இவை ஏரி கரையோரங்கள் நடப்படுகின்றன. ஏனென்றால் இவை மண் அரிப்பை தடுக்கக்கூடிய, அதிகமாக இவை தடுக்கக்கூடிய வேறு அகன்று ஊன்று மண்ணை இறுக்கி பிடித்துக் கொள்கின்றன. அதனால் கரைகளில், ஏரிகளில், குளங்களில், கரைகளில் மண் அரிப்பை தடுப்பதற்காக இந்த மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. ஆகவே இவை ஒரு வெப்பமண்டல தாவரம். இவை சப்டி துணை மரம். இவை வளர்ப்பது எளிது. இவை அழகுக்காகவும் மற்றும் இந்த விதை எண்ணெய்க்காகவும், எண்ணெயோட பயன் சோப்பு, அழகு சாதனம் தயார் செய்யவும் மற்றும் நம்ம மூட்டு நரம்பு வலிகளில் வலியை நீக்கவும் இவை பயன்படுத்துவதால் பெரும்பாலும் இவை வளர்க்கக்கூடிய மருந்து இந்த மரம் தாவரம் ஒரு வரப்பு சாதனமாக நமக்கு. ஆகவே புதுசாக சேனல் பார்க்குறவங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை வளர்ப்பது எளிது. இந்த மரம் ஒரு அழகு தாவரம். மிகுந்த சித்த மருத்துவங்கள் பயனுடைய தாவரமாக இருக்கின்றன. ஆகவே நமக்கு இதனுடைய இலை மற்றும் பூக்கள் மற்றும் விதைகள், அதில் உள்ள தோள்கள், இந்த பட்டை காணப்படுது இல்லவா, அவை கூட நமக்கு தோல் அரிப்பு, தோல் ஏறக்கூடிய அலர்ஜி ஆகியவற்றுக்கு சித்த மருந்துகள் மருந்து செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே மரத்தினுடைய அனைத்து பாகங்களுமே நமக்கு உடலில் நோயை நீக்கி நமக்கு உடல் ஆற்றலை தரக்கூடிய வல்லமை பெற்றுள்ளதால் இதை நாம் வளர்ப்போம். இதன் மூலம் பயன்பெறுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.